அன்பு வணக்கம். அரசு பள்ளியுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி பல கல்விகண்டல அரசு பள்ளியில சேர்க்கையையும் அரசு பள்ளியில கல்வி முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்த்துறதுக்காக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் பெரிய கடம்பூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில இந்த சிறப்பான ஒரு வில்லு பாட்டு. என்ன பாட்டுமா? தந்தனத்தம் என்று சொன்னீங்க வில்லினை பாட தந்தனத்தம் என்று சொன்னீங்க வில்லினை பாட இந்த அரசு பள்ளியில எவ்வளவு சலுகைகள். நான் படிச்சது அரசு பள்ளியில தான். என்னுடைய மாணவ கண்மணிகள் எல்லாரும் படிக்கிறது அரசு பள்ளியில தான். அரசு பள்ளியில எவ்வளவு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த யுவராஜ் அரசு பள்ளியில் என்னையா சொல்றதுன்னு யோசிக்க வேண்டாம். கல்வி நடத்துகிறோம் ஐயா, பள்ளி நடத்துகிறோம், இலவசமா கல்வி கொடுக்க பள்ளி நடத்துகிறோம், கல்வி நடத்துகிறோம் ஐயா, பள்ளி நடத்துகிறோம், இலவசமா கல்வி கொடுக்க பள்ளி நடத்துகிறோம். பள்ளியில புத்தகம் கொடுக்கிறோம் ஐயா, புத்தகம் கொடுக்கிறோம். முறையில தான் புத்தகம் கொடுக்கிறோம், புத்தகம் கொடுக்கிறோம் ஐயா, புத்தகம் கொடுக்கிறோம். முறையில தான் புத்தகம் கொடுக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னது? சத்துணவு போடுறோம் இல்லையா? அரசு பள்ளியில மட்டும்தான் எந்த குழந்தை படிக்க வந்தாலும் அதுல வயிற்று பசி ஆத்தணும், அவர் மனசு நிறைவேற்றதுக்காக சத்துணவு திட்டத்தை ஐயா காமராசர் ஐயா யாரு கொண்டாந்தது? அவரு என்ன பண்ணாரு? சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதனால உணவு கொடுக்கிறோம் ஐயா, உணவு கொடுக்கிறோம், முட்டையோட சத்துணவை தினமும் கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம் ஐயா, உணவு கொடுக்கிறோம், முட்டையோட சத்துணவை தினமும் கொடுக்கிறோம். என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. கையா கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? புத்தகத்தை மட்டும் கொடுத்தா போதுமா? புத்தகம் வாங்குற பையன் எவ்வளவோ வேலை நிற்கிது இல்லையா? அதை வாங்க கூட காசு இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதனால அரசாங்கம் என்ன பண்றா? பேக் கொடுக்கிறோம் ஐயா, பேக் கொடுக்கிறோம். இந்த பண செலவை நாங்க இப்ப குறைக்க பார்க்கிறோம். பேக் கொடுக்கிறோம் ஐயா, பேக் கொடுக்கிறோம். பண செலவை நாங்க இப்ப குறைக்க பார்க்கிறோம். வேற என்ன அரசு பள்ளியோட சிறப்புகள் பொதுமக்கள் கேட்கிறாங்கம்மா? ஒரு மனுஷனுடைய மானம் காக்கிறது என்னது? ஆடை. பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தா எல்லா குழந்தையுமே சமம், எல்லா குழந்தையுமே என்ன பண்றோம்? சீருடை கொடுக்கிறோம். என்ன கொடுக்கிறோம்? சீருடை திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய காமராசர் ஐயா தான். சீருடை கொடுக்கிறோம், டிரெஸ் கொடுக்கிறோம் ஐயா, டிரெஸ் கொடுக்கிறோம். 4 செட்டு டிரெஸ் கொடுக்கிறோம், டிரெஸ் கொடுக்கிறோம் ஐயா, டிரெஸ் கொடுக்கிறோம். வருஷத்துக்கு 4 செட்டு டிரெஸ் கொடுக்கிறோம். இது மட்டுமா? வேற என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. ஆமாங்க, வேலை குழந்தைங்கள பாவம் கால் எடுக்க நடந்து வருது இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு செருப்பு, கொக்கிப்புழு, நாடாப்புழு, கல்லு, முள்ளு, இது வந்து மாணவர்களை காப்பாற்றுறதுக்காக அவருடைய பாதங்களை, பொன்னான பாதங்களை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக செருப்பு கூட கொடுக்குறையா?
அதனால அரசு பள்ளியில செருப்பு கொடுத்துருவோம் ஐயா, செருப்பு கொடுத்துருவோம். பொருளாதார வளர்ச்சியாக பொறுப்பும் கொடுத்துருவோம். செருப்பை கொடுத்துருவோம் ஐயா, செருப்பை கொடுத்துருவோம். பொருளாதார வளர்ச்சியாக பொறுப்பை கொடுத்துருவோம். இல்லையா பொதுமக்களே, குழந்தைங்க எல்லாம் படிக்குது இல்லையா? என்ன கல்வினா சமச்சீர் கல்வி. இந்த படிக்கிற ஒரு பாடத்திட்டமோ அங்கிட்டு படிக்கிற ஒரு மாதிரி பாடத்திட்டம் கிடையாது. நம்ம நாடு முழுக்க மாநிலம் முழுக்க சமச்சீர் கல்வி கொடுத்துறோம். ஆமா, கல்வி கொடுத்துறோம் ஐயா, கல்வி கொடுத்துறோம். சமச்சீர் கல்வியை நாங்க சீரா கொடுத்துறோம். கல்வி கொடுக்கிறோம் ஐயா, கல்வி கொடுக்கிறோம். சமச்சீர் கல்வியை நாங்க சீரா கொடுக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம், நாங்க எப்படி பாடம் கொடுத்தோம்? அடிக்கணுமா? ஒரு குழந்தைய உடல் ரீதியாவோ மனசு ரீதியாவோ பயமுறுத்தக்கூடாது. அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய நாங்க எப்படி பாக்குறோம்? நம்ம குழந்தை மாதிரியே, நாங்க எங்க குழந்தை மாதிரியே பாக்குறோம். அதுக்கு என்ன பண்றோம்? பாடம் நடத்துறோம் ஐயா, பாடம் நடத்துறோம். பிள்ளைகளை அடிக்காம திட்டாம பாடம் நடத்துறோம். பாடம் நடத்துறோம் ஐயா, பாடம் நடத்துறோம். அடிக்காம திட்டாம பாடம் நடத்துறோம். சொல்லிக்கிட்டே இருந்தா நேரம் போகுதே தெரியாது. குழந்தைங்கள சந்தோஷமா படிக்கிறாங்க. படிக்கிறீங்களா இல்லையா? சந்தோஷமா படிக்கிறாங்க குழந்தைங்க. அதனால பொதுமக்களே, நீங்களும் என்ன பண்ணணும்? ஸ்கூல்ல சேருங்க ஐயா, ஸ்கூல்ல சேருங்க. அரசு பள்ளி திறந்து இருக்கு, வந்து சேருங்க. ஸ்கூல்ல சேருங்க ஐயா, ஸ்கூல்ல சேருங்க. அரசு பள்ளி திறந்து இருக்கு, வந்து சேருங்க. வெளிநாட்டு மூலியமா எவ்வளோ விஷயங்களை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொதுமக்களுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வர கல்வியாண்டுல மிக சிறப்பாக எல்லா குழந்தையும் அரசு கொண்டாந்து அரசு பள்ளிகளை சேர்த்து, தனியார் பள்ளிகள் என்பதை விட அரசு பள்ளிகளே சர்வதேச அளவிலான பள்ளிகள் என்பதை நாம நிரூபிக்கணும். என்ன பண்ணலாம்? பெரிய விஷயங்களை யாருக்கும் தெரியாது, நிறைய விஷயங்களை வெளிநாட்டு மூலியமா சுருக்கமா எப்படி சொல்லிருக்கா பாருங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால அரசு பள்ளியில படிக்கிற மாணவன் அசராத மாணவன், அசத்தும் மாணவன், மாணவன். அதனால அரசு பள்ளியில கொண்டாந்து சேருங்க. வாழிய வாழிய வாழியவே, அரசு பள்ளிகள் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, அரசு பள்ளிகள் வாழியவே, வளர்க வளர்க வளர்கவே, அரசு பள்ளி மாணவன் வளர்கவே, அரசு பள்ளி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். விருந்து பாட்ட பார்த்த உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். அந்த பாட்டை கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கல்வியாண்டுல அரசு பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கல்வியையும் அரசு பள்ளியுடைய தரத்தையும் பல மடங்கு உயர்த்த எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம். எல்லோரும் அரசு பள்ளியில சேருங்க, 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 அரசு பள்ளியில சேருங்க, 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 அரசு பள்ளியில சேருங்க. எல்லாருக்கும் பார்த்து
அத்தனை பேருக்கும் இந்த பாட்டுல சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். குறைகள் இருந்தாலும் நிறைகளாக பார்த்து நிறைய பேரை நீங்க சேர்க்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைங்க. எல்லாருக்கும் நன்றி.